அனைவருக்கும் வணக்கம். என்எம்எஸ் யூனிட் டெஸ்ட்டில் 14வது வினாத்தாளுக்கான சமூகவியல் பாடப்பகுதிக்கான விடைகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வினா எண் 81, இயற்கையின் சொர்க்கம் என அழைக்கப்படும் மலைவாழிடம் எது? ஆப்ஷனில் ஊட்டி, கோத்தகிரி, ஆனைமலை, ஜவ்வாது மலை கொடுத்துருக்கு. விடை ஊட்டி தான் சரியான விடை. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்கா, மலைகளின் ராணி, இயற்கையின் சொர்க்கம், இப்படி நிறைய இதில் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. தாளையாறு நீர்வீழ்ச்சி, ஜோக் நீர்வீழ்ச்சி, அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி, தலக்கோணம் நீர்வீழ்ச்சி. அதுக்கு நேராக அதனுடைய மாநிலங்கள்னால் ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் கொடுத்துருக்காங்க. ஸோ தாளையாறு தமிழ்நாட்டில் இருக்குது, ஜோக் கர்நாடகம், அதிரப்பள்ளி கேரளா, தலக்கோணம் ஆந்திர பிரதேசம். ஸோ ஆப்ஷன்ஸ் 3 தான் ரைட்டு. அடுத்தது 83வது வினா, இந்தியாவில் வங்காளப்புலி காணப்படும் தேசிய பூங்கா எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் சுந்தர்வன தேசிய பூங்கா, கிர் தேசிய பூங்கா, காசிரங்கா தேசிய பூங்கா, கன்ஹா தேசிய பூங்கான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான விடை சுந்தரவன தேசிய பூங்கா. இது மேற்கு வங்காளத்தில் அமைஞ்சிருக்கு. வங்காள புலின்னு அதனால தான் அதுக்கு ஃபேமஸாக பேர் இருந்தது. அடுத்த 84, கூற்றுகளை ஆராக. சுற்றுலா என்பது மக்களின் சமுதாய வாழ்க்கை ஒரு இன்றியமையாத செயலாக விளங்குகிறது. கூற்று 2 சுற்றுலா நாட்டின் சமூக, கலாச்சார, கல்வி, பொருளாதார துறையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா கூற்றுகள் 2 சரி, கூற்றுகள் 2 தவறு, அல்லது 1 சரி 1 தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2மே சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏன்னா சுற்றுலா அப்படின்னாலே சமுதாய வாழ்க்கைக்கு முக்கியமானது. நாட்டின் சமூகம், கல்வி, கலாச்சாரம், பொருளாதாரம் எல்லாத்துலேயும் நேரடி தாக்கத்தை இது ஏற்படுத்தும். அடுத்து 85வது வினா, சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லிட்டு மேற்கு வங்காளத்துக்கு டார்ஜிலிங்கு, ஜம்மு காஷ்மீருக்கு மூணாறு, மேகாலயாவுக்கு ஸ்ரீநகர், கேரளாவுக்கு ஷில்லாங்னு மாற்றிருக்காங்க. இப்போ இதில் எதுதான் சரியாக இருக்குனாக்கா, மேற்கு வங்காளத்தில் டார்ஜிலிங் இருக்குது. ஸோ மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ள ஒரு மலைவாழிடம். ஓகேவா? அப்போ மூணாறுங்கிறது கேரளாவில் இருக்குது, ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர், மேகாலயில் ஷில்லாங். ஓகேவா? அடுத்து 88, காஸ்ட்ரோனாமி என்பது சுற்றுலாவின் அமைதி, கலாச்சாரம், அணுகுமுறை, பொழுதுபோக்கு அம்சத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைதியாக, கலாச்சாரமாக, அணுகுமுறையாக, பொழுதுபோக்குன்னு பார்த்தா சுற்றுலா அப்படிங்கிறதே கலாச்சாரம் தான். ஸோ காஸ்ட்ரானமிங்கிறது உணவு மற்றும் கலாச்சாரத்துடன் தொடர்புடைய கலை. எனவே இது சுற்றுலா கலாச்சார அம்சத்தை குறிக்குது. 87, பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல், சிம்லா, டார்ஜிலிங், மெரினான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடைக்கானல், சிம்லா, டார்ஜிலிங் எல்லாமே கோடை வாசஸ்தலம். மெரினா மட்டும்தான் கடற்கரை, பாக்கியெல்லாம் மலை வாசஸ்தலங்கள். அடுத்ததாக 88, போபால் விஷயவாயு ஏற்பட்ட ஆண்டு. போபால் விஷயவாயு கசிவு அப்படிங்கிறது நிறைய பேர் இறப்பதற்கு காரணமாக இருந்தது. இது 1984 டிசம்பர் மாதம் நடந்தது. ஸோ சரியான விடை 1984. அடுத்து 89, நவீன உலகில் அனுதினமும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. காரணம் மாசடைதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவின் காரணமாக இயற்கை இடர் மற்றும் பேரிடரை சந்தித்து கொண்டிருக்கிறோம். கூற்று காரணம் 2மே சரியா, இல்லை கூற்று சரி காரணம் தவறா, அல்லது கூற்று காரணம் தவறா, இல்லை கூற்று தவறு காரணம் சரியான்னு கேட்டிருக்காங்க. இந்த கூற்று காரணம் 2மே சரி தான். ஏன்னா இப்போ உலகம் அதிகமான மாசுபடுதல் மற்றும் பேரிடர்களை அதிகமாக சந்திக்க போகுது. ஸோ அதனால் 2மே சரி தான். அடுத்து 90வது வினா, சரியான வினையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. டையி 2009, தானே புயல் 2011, வர்தா 2017, கஜா புயல் 2019. சரியான விடை தானே புயல் 2011 தான். மற்றதெல்லாம் ஆண்டுகள் தவறாக இருக்குது. அடுத்து பொறுத்துக. NDMA, NDRF, SDRF, DDMA அதுக்கு நேராக தேசிய பேரிடர் மீட்பு படை, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம், தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைன்னு இருக்குது. ஸோ NDMAன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதனால் NDMAன்னு வந்திருக்கு. அடுத்தது மீட்பு படைங்கிறப்போ ஃபோர்ஸ்னு வந்துடும். SDRFனா ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடியதுக்கும் ஃபோர்ஸு. DDMAனா மாவட்ட அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமைப்பு அது. ஓகேவா? அடுத்த 92, பொருந்தாதை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. நிலநடுக்கம், சுனாமி, போர், பனிச்சரிவு. இதில் போர் தான் மனிதனால் உருவாக்கப்படக்கூடியது, மற்றதெல்லாம் இயற்கையில் நடக்கிறது. அடுத்து 93, தீ விபத்துக்கு அழைக்க வேண்டிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 101 தீயணைப்புத்துறைக்கு தெரியும். அடுத்து காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம். ஸோ அதிகமாக இடம்பெற்றிருக்க வாயு அதுதான் 78.0%. அந்த 78% சுமார் தோராயமாக சொல்லுவோம்.
95 செர்னோபில் சுனாமி வெள்ளப்பெருக்கு ஹிரோஷிமா. இது தாய்லாந்து, ஜப்பான், சோவியத் யூனியன், உத்தரகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ செர்னோஃபில்ங்கிறது ரஷ்யாவில் இருக்கிறது. ஸோ சோவியத் யூனியனுடையது. இப்போ செர்னோஃபில் வந்து சோவியத் யூனியன் அணு ஆயுதத்தினால் ஏற்பட்ட பேரழிவு. இது சுனாமிங்கிறது 2004 தாய்லாந்து தாக்குனுச்சு. ஸோ பெரிய அளவில் சேதம். வெள்ளப்பெருக்கை பொறுத்த வரைக்கும் உத்தரகண்டில் 2013 மேக வெடிப்பு காரணமாக ஏற்பட்டது. ஹிரோஷிமா நாகசாகியில் ஜப்பானில் இருக்கக்கூடியது. அது வந்து அமெரிக்கா வீசின அணுகுண்டு லிட்டில் பாய் ஃபேட்மேனால் பாதிப்பு ஏற்பட்டது. ஸோ அடுத்த இது கொஸ்டின் போகிறோம். 96 சரியான இணை தேர்ந்தெடுத்துக்க. இயற்கை இடர்பாடுகள், சூறாவளி, மனிதனால் உருவாக்கப்படும் இடர்கள், நிலச்சரிவு, சமூக இயற்கை இடர்கள், அணைக்கட்டு உடைதல், உருவாகும் அடிப்படையிலான இடர்கள், உடல்நலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சரியான இணை பார்த்திங்கன்னா இயற்கை இடர்களில் சூறாவளி மட்டும்தான் சரியான விடை. ஏன்னா மற்றதில் மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய நிலச்சரிவுன்னு நம்ம சொல்லலாம். அந்தமாரி நிறைய. ஸோ அடுத்த 97 தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை, மும்பை, புதுடெல்லி, ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்க. அதில் புதுடெல்லி தான். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து NIDM, அது வந்து புதுடெல்லியில் இருக்குது. அடுத்து 98 கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 வந்து பேரிடர் என்பது வரையறுக்கப்பட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் ஒரு அபாயகரமான நிகழ்வு. கூற்று 2 பேரிடரானது உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பெரும் அழிவை விளைவிப்பதுடன் மற்றவர்கள் உதவியை நாட வேண்டியுள்ளது. இதில் கூற்று 1 சரியாக தவறான்னு கேட்டுறாங்க. இப்போ கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரி தான். ஏன்னா பேரிடர் அப்படின்னாலே அதுக்கான வரையறை தெளிவாக அது ரெண்டுமே கொடுக்குது. 99 தமிழகத்தில் உள்ள கடற்கரை மாவட்டங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 13 மாவட்டங்கள் கடற்கரை ஒட்டி வரும். 100வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது தவறானது? செர்னோபில் அணு பேரழிவு இடம், சுனாமி 2007, நிலச்சரிவு உதகமண்டலம், உக்ரைன் அதிகமான பறவை இனங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதில் எது பார்த்திங்கன்னு சொல்லியிருக்கேன், சுனாமி 2007, இதான் இந்திய பெருங்கடலில் 2004 ஏற்பட்டது. அது 2007 தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 81லேருந்து 100 வரைக்குமான விடைகள் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ.